அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மிஷின் சாப்டர் 1 அச்சம் என்பதே இல்லையே படத்துடைய அஃபிஷியல் ட்ரெயிலர் தான் நான் பார்க்க போகிறோம். நம்ம ஏஎல் விஜய் அவருடைய டிரெக்ஷனில் நம்ம அருண் விஜய், எமி ஜாக்சன் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம ஜிவி சார் மியூசிக் பண்ணுறாரு. ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க. 3, 2, 1 சுமாஸ்கன் ஜாயினிங் மிஷன்ல இப்படி ஒரு சிக்கல மாட்டிருக்கீங்க. உங்க குழந்தைக்கு இது தெரியுமா? ஓகே. ஓ ஸ்டார்ட் தி மிஷன். பா ஏய் செம்மையா இருக்கு அருண் விஜய். ஆக்ஷன் செம்மையா இருக்குப்பா. எமி ஜாக்சன் தானே அவங்க. ஓ பா பா ஏய் எமி ஜாக்சன் ஃபைட் செம்மையா இருக்கு. ஜிவி பிரகாஷ் பா பா ஏய் செம்ம ஆக்ஷனாக இருக்கும் போலங்க. இவ்வளோ பேர் மிஷின் சாப்டர் 1 அச்சம் என்பது இல்லை. ஏஎல் விஜய் டைரக்ஷன். நாளைக்கு படம் ரிலீஸ். செம்மையாக இருக்கு பா. அப்படியே விறுவிறுப்பாக போகுதுங்க ட்ரெய்லரு. கட் பண்ண விதம் செம்மையாக இருக்குது. அப்படி ஃபாஸ்ட்டாக டக்கு டக்கு டக்குன்னு மூவ் ஆகுது. ஒரே ஒரு இதில் கூட கேப்பே இல்லாமல் அப்படியே டக்கு 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 டக்குன்னு போகுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் ரொம்ப நல்லாயிருக்கு. படம் வேறு நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுங்க. செம்ம ஆக்ஷன் மூவியாக இருக்கும்னு தோணுதுங்க. அருண் விஜய் சார் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படமாக அண்டு த்ரில்லர். அவர் ஏன் மாட்டுறாருன்னு தெரியல. அவர் வந்து ஒரு ரா ஏஜென்ட்டாக கூட இருப்பாருன்னு நினைக்கிறேன். எமி ஜாக்சன் வந்து போலீஸாக இருக்காங்க. இவங்க நம்ம அருண் விஜய் வந்து ரா ஏஜென்ட்டாக ஏதோ மிஷினுக்காக ரா ஏஜென்ட்டாக உள்ளே போய் செம்மையாக செய்வாருன்னு தோணுது. அவ்வளோ பேர் இல்லை. அந்த ஆக்ஷன் மூவிங் எல்லாமே பயங்கரமாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஜிவி சார் மியூசிக் செம்மையாக இருக்குது. அந்த ஃபாஸ்ட்டுக்கு ஏற்ற பிஜிஎம் அப்படியே ட்ராவல் ஆகுது. அது ரொம்ப நல்லாயிருக்கு. பட்டம் சரியாக செய்யும்னு தோணுது. டைரக்டர் வந்து ஏஎல் விஜய். அவர் படங்கள் வந்து எனக்கு எல்லாமே பிடிக்கும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து தாண்டவம் படம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. செம்ம த்ரில்லராக ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து தெய்வ திருமகள் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சைவம் அந்த படமும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அவருடைய படங்கள் தலைவா இந்த மாதிரி நிறைய படங்கள் ஒவ்வொரு ஜேனலில் பண்ணுவார். அதே போல் தான் இந்த படமும் செம்ம ஆக்ஷனாக ஃபுல்லாக இறக்கியிருக்காரு. அதுவும் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் மேக்கிங் மாதிரி இருக்குது. பயங்கரமாக இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது. பயங்கரமாக இருக்குது. அருண் விஜய் சார் வேறு லெவல் செய்யுங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த வீடியோ அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.